இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். என்னன்னா அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஏதாவது வந்து ஒரு ஞாபகமாக நம்ம தருவோம். ஆனால் அவங்க அது ஞாபகமாக வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம தருவோம். அது ஏதோ ஸ்பெஷல் மாதிரி சாதாரண கிச்சனாக இருக்கும், இல்லை சாதாரண ஏதாவது ஒரு நார்மலான ஒரு ஆர்டினரியான ஒரு திங்காக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக உனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி ஏதோ நம்ம கொடுக்கும்போது அவங்களும் வா நைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, யூஸ்வலாக ஆஃபீஸில் போய் அந்த சென்னையில் வந்து ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்தேன். அது மாதிரி பண்ணோடனே நம்ம பிரதீபனா இருந்துக்கிட்டு அப்படியே நார்மலாக அப்படியே உட்காந்து வந்து கார்த்தி இந்த அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ரெட் புல்லு ஜூஸ் இருக்குது, இன்னும் இருக்குது, குடிக்கல. ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்போ கார்த்தி இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்தாங்க. அவர் இது எனக்காக ஸ்பெஷலாக அப்படிலாம் ஒன்று கொடுக்கல. அவர் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சரி இந்த கருத்து நீ குடிச்சுக்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷல் தான். ஏன்னா அது ஏன்னா நம்ம அவரை பார்த்தா ஃபுட்பால்லாம் ஃப்ரீ ஸ்டைல்லாம் பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஈவெண்ட்லாம் பண்ணி அடிச்சு பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷோஸு அது இதெல்லாம் பண்ணி அப்புறம் அடிபட்டு அப்புறமேட்டு அந்த ஒரு ரவுண்டு யூட்டர்னு ஸ்கொயர் எல்லாம் போட்டு கடைசியில் அவர்கிட்ட வந்த மாதிரி அவரை பார்த்து வந்து இது மாதிரி பண்ணதுனால இப்போ அவரே வந்து நமக்கு அப்படியே போகிற போக்கில் நான் கத்தி கச்சுங்க அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி தெரியுது. யா இந்த 100 ரூபா இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ 125 ரூபா ஆக்கிட்டாங்க. கடைசி 10 வருஷத்தில் ரேட்டு வந்து இப்படி ஏற்றிருக்காங்க. 25 ரூபா 20 ரூபா இன்னும் ஏற்றிருக்கிறாங்க. அதான் அது காமிக்கலான்னு வந்தேன். அதான் எனக்கு வந்து தோணுச்சு இது காமிக்கணும், இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. எஸ், இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவம். ஃபைன். அதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. Cheers.